வணக்கம். இதோன்னு சொல்லி ஃபைனலாக அந்த பீதி நேரம் வந்துடுச்சு. இன்றைக்கி ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு. ஃப்ரைடே அன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 4%, 1500 2000 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்ததுக்கப்புறமா சாட்டர்டே சண்டே நிறைய பேர்த்துக்கு தூக்கம் கிடையாது. நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நான் ஆக்சுவலாக வேறு மாதிரி ஒரு சினாரியோ எதிர்பார்த்துருந்தேன். ப்ராபப்ளி 22,500 சஸ்டெயின் ஆகும், ரைட்? மார்க்கெட் கீழே விழுவும், ஒரு 400-500 பாயிண்ட்ஸ் கீழே விழுவும். 22,500 சஸ்டெயின் ஆகுன்றது நான் எதிர்பார்த்தேன். இதுக்கு காரணம் பேங்க் நிஃப்டி, ஃபின் சர்வீசஸ், என்பிஎஃப்சி இதெல்லாம் ஸ்ட்ரக்சரலி இட் வாஸ் லுக்கிங் வெரி குட். எஸ்பெஷலி ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆகட்டும், ஐசிஐசிஐ பேங்க் ஆகட்டும் சூப்பராக இருந்துச்சு அதோட சார்ட் செட்டப். பட் மார்க்கெட்டில் டெக்னிக்கல் செட்டப்போட வேல்யூவேஷனோட இமோஷன், ரைட்? அந்த இமோஷன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, பயங்கர சென்டிமெண்ட். அண்ட் இன்னைக்கான ட்ரேட் ஹியூஜ் வால்யூமில் நடந்திருக்கு. ரெகுலர் வால்யூமோட நினச்சி பாருங்களேன், நிஃப்டியோட ரெகுலர் வால்யூமோட ஆல்மோஸ்ட் டபுள் லெவலில் நடந்திருக்கு. இன்றைக்கி ஓப்பனிங் போதே ஆல்மோஸ்ட் நியர் லோ. இன்ஃபேக்ட் எதிர்பார்த்தது ப்ரீ மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் லோவர் சர்க்கியூட் லெவலில் தான் ஓப்பன் ஆச்சு. அண்ட் 21,758 இது ஸ்பாட் மார்க்கெட், ஃபியூச்சர்ஸ் நான் சொல்ல, ஸ்பாட்டில் அந்த லெவலில் தான் ஓப்பன் ஆச்சு. அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லெவலில் என்னன்னு சொன்னால் 21,800 ஒரு மேஜர் சப்போர்ட் ஜோன். அண்ட் இதுதான் நம்மளோட ஃபைனல் இலக்காக இருந்துச்சு. அதாவது ஃபஸ்ட் டைம் மார்க்கெட் கீழே விழுந்துச்சு தெரியுமா? இப்போ ரீசெண்டாக ஒரு 1.5 மந்த்ஸ்க்கு முன்னாடி கீழே விழுந்தப்போ நம்ம எதிர்பார்த்தது இந்த 21,800 லெவலை டச் பண்ணோம்ன்றதை நம்ம எதிர்பார்த்துருந்தோம். அண்ட் இன்றைக்கி அந்த லெவலை டச் பண்ணியிருக்கு, பியூட்டிஃபுல்லாக டச் ஆகிருக்கு. நான் எதிர்பார்த்தது மண்டே அன்னைக்கு உழுவாதுன்னு நான் சொல்ல, மண்டே அன்னைக்கு உழுவும். ஏன்னு சொன்னால் த என்டையர் பப்ளிக் பயங்கர இமோஷனல் நெகட்டிவ் சைடில் இருக்கும் போதும் 22,500 லெவலில் ஹியூஜ் புட் பில்டப் ஆயிருந்தனால ப்ராபப்ளி அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு புல் பேக் நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு ஒரு பெரிய ஃபால் இருக்குன்றதை எதிர்பார்த்தேன். பட் எல்லா விஷயத்தையுமே கேப் டவுன், ரைட்? இன்ஃபேக்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மேலே 22,800 ஒரு மேஜர் சப்போர்ட் ஜோனாக இருந்துச்சு, 22,500 மேஜர் சப்போர்ட் ஜோனாக இருந்துச்சு. ரெண்டுமே உடச்சி கீழே சூப்பர் டூப்பராக வந்துருந்துச்சு. எனிவே இன்றைக்கி மார்க்கெட் ஒரு பர்ஃபெக்ட் ஹேமர் ஃபார்மேஷன்ஸ் கொடுத்துருக்கு. அதுவும் ஒரு மேஜர் சப்போர்ட் ஜோனில் டச் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு ஹேமர் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு நிஃப்டி ஃபியூச்சர்ஸில். நிஃப்டி இன்றைக்கி ஃபியூச்சர்ஸில் ரைட் 638 பாயிண்ட்ஸ் மைனஸ். அண்ட் நிஃப்டி ஸ்பாட் 742 பாயிண்ட்ஸ் மைனஸ். பேங்க் நிஃப்டி 1,421 ஃபியூச்சர்ஸ்லேயும், ஸ்பாட்டில் 1,642 ஸ்பாட்லேயும் இருந்துச்சு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 158 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், 158 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 312 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. நிஃப்டி பாட்டமில் இருந்து ரைட் இன்னையோட லோவிலேருந்து க்ளோஸ் ஆகும் போதும் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு அபவுட் 419 பாயிண்ட்ஸ் ரிகவர் ஆகிருக்கு. இட்ஸ் அ ஸ்மார்ட் ரிகவரி. இது இஸ் இட் அ டைம் டு பைன்னு சொன்னால் சொல்ல முடியாது. டெக்னிக்கலாக நம்ம எடுத்து பார்த்தால் 22,200க்கு மேலே டிசைசிவாக க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எஸ், ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் 22,320 க்ளோஸ் ஆகிருக்கு. அந்த 200 லெவலுக்கு மேலே 238 டு பி வெரி ப்ரிசைஸ். டெக்னிக்கலாக தெரிஞ்சவங்க இந்த நம்பர்ஸை நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு நான் ஏன் இது சொன்னன்றது நீங்கள் ஆராய்ச்சி பண்ணால் ப்ராபப்ளி உங்களுக்கு புரியும். இஃப் சப்போஸ், மறுபடியும் நான் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, இஃப் சப்போஸ் மார்க்கெட் புல் பேக் ராலி வருது, சஸ்டெயின் ஆகி வருதுன்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 22,900 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி இந்த செக்டார் இவ்வளோ டவுனு, இவ்வளோ டவுனுன்னு சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. மொத்தமாக சுனாமி அடித்ததில் ஆல்மோஸ்ட் எல்லா செக்டாருமே காலி. அண்ட் யூஎஸில் உங்களுக்கு தெரியும், என்னோடய சாட்டர்டே வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தால் உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். யூஎஸில் எவ்வளோ தூரம் மார்க்கெட் க்ராஷ் ஆகிருந்துச்சுன்றது. அது கமாடிட்டிஸ் ஆகட்டும், எஸ்பெஷலி சில்வர் ஆகட்டும், கோல்டு ஆகட்டும். கோல்டு $86 அன்றைக்கி விழுந்துருந்துச்சு. சில்வர் ஆகட்டும், க்ரூட் ஆகட்டும். க்ரூடு தான் நம்மளுக்கு மேஜர் அட்வான்டேஜ். இப்போ
இந்தியாவில் வந்து என்ன அட்வான்டேஜ், இன்ஃபேக்ட் சாட்டர்டே வீடியோலேயே அந்த விஷயத்தை நான் வந்து கொடுத்துருந்தேன். பட் இன்றைக்கு வந்து இன்னமும் நிறைய டெப்த்தில் பார்க்கலாம். மறுபடியும் நான் சொல்கிறேன், இஸ் திஸ் த டைம் டு பை? ஐ வில் சே நோ. வெயிட், ஒரு கன்ஃபர்மேஷனுக்கோசரம் வெயிட் பண்ணுங்கள். ஷார்ப் புல் பேக் வராதுன்னு நான் சொல்ல. ஃபுல் மணி போடலாமா? வேணாம். ப்ராபப்ளி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யூ கேன் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். பட் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆட்டம் முடிஞ்சிடுச்சா? இந்த கீழே உழுவுற ஆட்டம் முடிஞ்சிடுச்சான்னு கேட்டால் இன்னும் முடியல. யூஎஸ் மறுபடியும் ஞாபகம் வச்சுங்க, யூஎஸோட டவ் ஜோன்ஸோட ஃபைனல் டார்கெட் 38,000 பக்கமாக வரணும். ரைட்? ஜனவரி பிப்ரவரியில் வந்து இந்தியன் மார்க்கெட் கீழே விழுந்தப்போ நிறைய பேர் வந்து சொன்னது வந்து செல் இந்தியா, பை சைனா. சைனா பக்கம் வந்து மார்க்கெட் போயிட்டுருக்கு, இந்தியாவில் வந்து ஹை வேல்யூவேஷன், மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அன்னைக்கும் சொன்ன ஒரே ஒரு விஷயந்தான், ஆக்சுவல் ப்ராப்ளம் வெளியில் வரல. அந்த ஆக்சுவல் ப்ராப்ளம் வரட்டும், நீங்கள் வந்து கலர் பார்க்கலாம். இப்பயும் நான் சொல்கிறேன், ஆக்சுவல் ப்ராப்ளம் வெளியில் வரல. ரைட்? இது எல்லாமே வந்து ஒரு 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 மாய் தரையில் தான் வந்து நின்றுட்டுருக்கு. ஆக்சுவல் இஷ்யூ இதுக்கு பின்னாடி வந்து நின்றுட்டுருக்கு. ரைட்? இந்த விஷயத்தை வந்து ரெண்டு விதத்தில் வந்து நம்ம பேசலாம். ஒன்று, ஆக்சுவல் விஷயம் என்ன, யூஎஸ்க்கு வந்து ஹெவி கடன் இருக்குது, அந்த கடனை வந்து ரீஃபைனான்ஸ் பண்ணி ஆகணும். அண்ட் ரீஃபைனான்ஸ் பண்ணுறதை வந்து லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பண்ணியே ஆகணும். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 5% இருந்துச்சு, இப்போ 4.5% பக்கமாக இருக்குது. இதுதான் வந்து ஆக்சுவல் இஷ்யூ. இந்த $11 trillion which has to be refinanced by August, வாங்கினது வந்து 1.5-2% வாங்கியிருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து 5%, 4.5% வாங்குறதுன்றது ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள்னு சொன்னால் நம்ம கந்து வட்டியில் வாங்குகிற கதை. நம்ம வந்து ஒரு ரூபா வட்டியில் பேங்க்கில் வாங்கியிருப்போம், இந்த பேங்க் வட்டியை கட்டுறதுக்கு நம்ம வெளியிலேருந்து 2 ரூபா வட்டி வாங்கி நம்ம கட்டுறோம். ஸோ இது மாதிரி வந்து சூழ்நிலை வந்து யூஎஸ்க்கு ஆகிடும். அண்ட் டெஃபினட்டாக வந்து இந்த பிரச்சனையை விட்டு, இந்த நூடுல்ஸ் சிக்கல் பிரச்சனையை விட்டு வெளியில் வர்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ட்ரம்ப் எடுத்தது கரெக்டாக ராங்கா அந்த டிபேட்டுக்குள்ளே இப்போ போக வேணாம். ப்ராபப்ளி கொஞ்சம் ஒரு மாதிரி செட்டில் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ எல்லாருமே வந்து பேசுகிறது வந்து 50 நாடு 60 நாடுக்கு அகெயின்ஸ்டாக வந்து யூஎஸ் வந்து சாங்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. சாங்ஷன்ஸ் எல்லாம் இந்த டேரிஃப்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரே இதில் வந்து அவர் எல்லாத்துக்கூடையும் வந்து சண்டை வளைச்சிக்கிட்டாரு. ஸோ இதுதான் வந்து மேஜர் இஷ்யூவாக கரண்ட் ஃபாலுக்கு. பட் ஆக்சுவல் இஷ்யூ என்ன, கடன் பிரச்சனை. அந்த கடன் பிரச்சனைக்கு எங்கேருந்து பணம் எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்றது தெரியாது. மேஜர் இன்வெஸ்டர்ஸ் யார் இருந்தாங்க? சவுதி அரேபியா அவனோட பெட்ரோல் கேஷ் பூரா அங்கே போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ சவுதி அரேபியாவுக்காக தேவைப்படுது, ஏன்னா அவங்க ஸ்மார்ட் சிட்டி அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, ஜப்பான் வந்து ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யூஎஸில் பண்ணியிருந்தாங்க. நோ மோர் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் டு இன்வெஸ்ட். அடுத்தது எடுத்துக்கிட்டோம்னா சைனா வந்து ஹெவியாக வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் வந்து இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியாவில் இல்லை, அவங்களும் வந்து வித்ட்ரா பண்ணிகிட்ருக்காங்க. யூஎஸ் பாண்ட் மார்க்கெட்லேருந்து வித்ட்ரா பண்ணிகிட்ருக்காங்க. யூரோப், அமெரிக்கா அடித்த அடியில் வந்து ஒரு சின்ன ஃப்ரெஞ்ச் பிரசிடெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் யூரோப்பில் வந்து எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் யூஎஸில் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எங்கேருந்து இந்த $11 trillion யூஎஸ்க்கு வரும்? இன்டர்னலாக அவங்க ஜென்ரேட் பண்ண போகிறாங்களா? அதாவது யூஎஸ் மார்க்கெட் உள்ளாரியே வந்து அவங்க ஜென்ரேட் பண்ண போகிறாங்களா? ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு சைடு இருக்கு. இன்னொன்று சைடு த ஆக்சுவல் ரீசன், ரைட்? அந்த ஹோல் இஷ்யூக்கான ஆக்சுவல் ரீசன், ட்ரம்ப் வந்து அதுக்கான அடிவேரை வந்து பிடுங்கிட்டு இருக்காரு, ஆணி வேரில் வந்து கை வச்சிருக்கிறாரு. அண்ட் இந்த விஷயம் வந்து லாஸ்ட் ஒரு 30-40 வருஷமாக அதுக்கான அடித்தளம் போட்டிருக்காங்க. அப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க, நான் எதிர்கட்சின்னு நான் சொல்ல, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அவ்வளோ ஈஸியாக விட்டுருவாங்களா? டெஃபினட்டாக விட மாட்டாங்க. இந்தியாவில் இந்த பிரச்சனை இருந்துச்சு, தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை இருக்குது, யூரோப்பியன் யூனியனில் இந்த பிரச்சனை இருக்குது. யூரோப்பியன் யூனியன் அந்த என்டையர் ஃப்ரான்ஸில் இன் பர்டிகுலர், ஜெர்மன், யூஎஸில் யூகே, இட்டாலி, ஸ்பெயின், இந்த ஊர்லலாம் இந்த பிரச்சனைகள் இருக்குது. இந்தியாவில் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இந்த விஷயத்தை வந்து பிரித்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. யூஎஸில் அதிரடியாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. யூரோப்பில் பண்ணியே ஆகணும், ஆனால் அதுக்கான தகுந்த தலைவர் வரல. ஸோ இது வந்துச்சுனால் யூரோப்லேயும் இந்த பிரச்சனை வரதுக்கான சான்சஸ் இருக்குது.
இந்த விஷயம் உலகம் எங்கேயும் நடந்துகிட்டு இருக்கும் போதும் டெஃபினட்டாக நிறைய சிவில் வார் வரத்துக்கான நிறைய பாசிபிள் இருக்குது. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் சிவில் வார் வரத்துக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிறைய போர்கள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவ்வளோ சாதாரணமாக இந்த விஷயத்தை வந்து செட் ஆகாது. கோயின்சிடென்ஸாக இல்லை இது ஜோஷியம் கரெக்டான்றது எனக்கு தெரியாது. இது வந்து கோயின்சிடென்ஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது. எவ்ரிடே மார்னிங் ரைட், காலையில் 5:30-6 மணிக்கு வந்து சூரிய உதயம் ஆகும் போதும் நேச்சுரலி டார்க்னஸ் எல்லாமே காணாது. ரைட், இட்ஸ் அ ரிப்பீட்டிஷன் ஆஃப் பேட்டர்ன். சேம் வே இதுக்கு முன்னாடி இது மாதிரி சினாரியோஸ் இருக்கும் போதும் என்ன பிரச்சனை நடந்துச்சோ அதுதான் வந்து இப்பயும் வந்து எதிரொலி ஆகுது. சிம்பிள். உங்களுக்கு தெரிஞ்சது வந்து சன்ரைஸ் ஆச்சுன்னா இருட்டு வந்து காணாமல் போகுது, வெளிச்சம் வருது. இன்னும் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் வந்து வெயில் பலமாக அடிக்குது. அதே தான் இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும் போதும் உலகத்தில் வந்து இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடக்குது. மார்ச் 15 வீடியோ எடுத்து பாருங்கள். நான் சொன்னேன் ஒரு 90 நாளைக்கு ஐயா எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு வீட்டில் உட்காருங்க, செலவுகள் குறைச்சிங்க, முடிஞ்ச அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணி வைங்க, ஷேர் மார்க்கெட் விட்டு வெளியில் வந்துடுங்க, கோல்டு அண்ட் சில்வரில் கூட இப்போதைக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்றது நான் சொல்லியிருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களோட பர்சனல் ஃபேமிலிஸு அது மாதிரி ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிறது வந்து புத்திசாலித்தனம்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டில் இது நடந்துகிட்ருக்கு. மார்க்கெட்டில் உலகத்தில் வந்து இது நடந்துகிட்ருக்கு. நம்ம எர்த்குவேக் பார்த்தோம். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு நியூஸு, இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வந்து ஒரு நியூஸு, US ஈரான் வார் இன்னெவிட்டபிள், தவிர்க்க முடியாதது அது சொல்கிறாங்க. எப்படி யுக்ரைன் ரஷ்யா வார் ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருந்துச்சோ அதே தான் வந்து US ஈரான் வார். இந்த இடத்துல வந்து US வந்து அவங்களோட சுப்ரீமசியை வந்து காட்டியே ஆகணும். ஏன்னு சொன்னால் இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் யாருமே வந்து யூஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணல. ஹூத்தி ரெபிள்ஸை வந்து இவங்க தனியாக வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஈரானியும் வந்து இவங்க தனியாக தான் அடிப்பாங்க. அப்படி ஈரானை தனியாக அடிக்கும் போதும் என்ன ஆகும்னு சொன்னால், எப்படி US அண்ட் யூரோப்பியன் யூனியன் வந்து யுக்ரைனுக்கு வந்து வெப்பன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி ரஷ்யா வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டில் வந்து அவங்களோட வெப்பன்ஸை வந்து ஈரானுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த லாஸ்ட் 3 வருஷத்தில் ரஷ்யா ஹேஸ் ப்ரூவ்ட், மறுபடியும் நான் யூஸ் பண்ணுறது ஞாபகம் வச்சுங்க, ரஷ்யா ஹேஸ் ப்ரூவ்ட் தட் அவன் வந்து ஒரு சூப்பர் பவர். டெஃபினட்டாக உங்களோட வெப்பன் சிஸ்டமோட உங்களோட டெக்னாலஜியோ உங்களோட மெட்டீரியல்ஸ் உள்ளே வரும்போதும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் என்னால் வந்து 3 வருஷம் வார் சஸ்டெயின் பண்ண முடியும். அண்ட் அவங்கள்ட்ட இருக்கிற வெப்பன் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து லைவாக வந்து டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருக்குறாப்புல. ஸோ ரஷ்யாவோட வெப்பன் சிஸ்டம்ஸ் வந்து அவங்களால விற்க முடியும். அப்போ இதுக்கு போட்டியாக வந்து US பண்ணி தானே ஆகணும், ரைட்? அப்போ அவங்களோட வெப்பன் சிஸ்டம்ஸை வந்து எங்கே காட்டுவாங்க? நேரடியாக ரஷ்யா வந்து US வந்து அட்டாக் பண்ணல, இல்லை யூரோப்பியன் யூனியனை அட்டாக் பண்ணல, இன்டர்மீடியேட்டை வச்சு பண்ணாங்க. அண்ட் அது சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ ஈரானை வந்து US டைரெக்டாக வந்து அட்டாக் பண்ணும் போதும் ரஷ்யா இன்டர்மீடியேட்டாக வந்து அவங்களுக்கு சப்போர்ட் இன்டைரக்டாக தான் வந்து சப்போர்ட் பண்ண முடியும். அவங்க டைரெக்டாக போரில் இறங்க மாட்டாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து US வந்து அவங்களோட ஃபுல் ஃபோர்ஸை வந்து காட்டுவாங்க. ஸோ டெஃபினெட்லி இது வந்து 2 ஜாம்பவானுக்கு நடுப்புற வந்து நடக்கிற ஒரு பல பரீட்சைன்னு வச்சுங்க, இன்டைரக்ட் பல பரீட்சை. ட்ரம்ப் வந்து ரஷ்யாட்ட வந்து சில விஷயங்கள் எதிர்பார்த்தாரு, சில விஷயங்கள் ஓப்பனாக வந்து யுக்ரைனுக்கு வந்து விட்டு கொடுத்து வந்து பண்ணார். அண்ட் ரஷ்யா வந்து அதை வந்து நீ கம்முன்னு உட்காருன்ற மாதிரி சொல்லிட்டு போனாப்புல, விச் ட்ரம்ப் ஹேஸ் டேக்கன் இட் வெரி சீரியஸ்லி. அண்ட் ரஷ்யாவுக்கு ஒரு மெசேஜ் த்ரூ ஈரான் வந்து போகுது. 2வது ஈரானுக்கு ஒரு மெசேஜ் த்ரூ ஹூத்தி ரெபிள்ஸ். நேத்தெல்லாம் அடி வந்து த கைண்ட் ஆஃப் பம்பார்ட்மெண்ட் விச் ஹஸ் கான் இன், இதே இதை வந்து ரஷ்யா பண்ணியிருந்தால் இந்நேரம் வந்து ஹியூமன் ரைட்ஸு, எத்தனை குழந்தைங்க செத்துட்டாங்க, எத்தனை ஹாஸ்பிட்டலில் எத்தனை எறும்பு செத்து போச்சுன்னு வரைக்கும் கணக்கு கொடுத்துருப்பாங்க. ஹூத்தி ரெபிள்ஸில் வந்து இட் இஸ் மோர் லைக் ஏமனில் வந்து நடக்கிறது வந்து இட் இஸ் மோர் லைக் ஏ கார்பெட் பாம்பிங். போடுற பாம்பை வந்து ஒரு மலையே வந்து காணாமல் போகுது. ஸோ அது மாதிரி பவர்ஃபுல் பாம்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் அண்ட் சி இந்த விஷயம் எப்படி நடக்க போகுதுன்றது பார்க்கணும். இதுக்கு நடுப்புற இந்த சைடு நம்ம ஈஸ்டர்ன் சைடு தாய்வானுக்கு அகெயின்ஸ்டாக சைனா ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம், மறுபடியும் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நேவி பிளாக்கேட் சுற்றி வந்து நேவி ஷிப்ஸையும் நிப்பாட்டி இருக்காங்க,
சுற்றி வந்து பிளெயின்ஸையும் ஸ்பேஸையும் வந்து பிளாக் பண்ணியிருக்கிறாங்க. எப்பயுமே வந்து நேவியை வச்சு ஃபுல்லாக பிளாக் பண்ணுவாங்க, இல்லாட்டினா பிளெயினை வச்சு பண்ணுவாங்க. ரெண்டுமே ஏர் அண்ட் சி லெவலில் வந்து பிளாக் பண்ணது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் தே ஹவ் டெமான்ஸ்ட்ரேட்டட் இட் தட் தே கேன் டேக் ஓவர் தைவான். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், யூஎஸ் வந்து ஈரான் சைடு வார் ஆரம்பிக்கும் போதும் சைனா இந்த சைடு அட்டாக் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும் பார்க்கலாம். இது எல்லாமே வந்து மார்க்கெட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த கதை எல்லாமே, இந்த ஊர் கதை எல்லாமே சொன்னதுக்கு மெயின் ரீசன், ஆக்சுவல் பிரச்சனை இன்னும் முடியலை. இன்னமும் யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு 10-12% கீழே உழுவுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கான எதிர்வொலி இந்தியன் மார்க்கெட்லேயும் இருக்கும். இப்போ இந்தியாவோட எல்லா பாசிட்டிவ் விஷயத்தையும் நம்ம பேசிக்கலாம். இந்தியாவோட வேல்யூவேஷன் ரொம்ப ஹையாக இருக்குது. இது வந்து 100 ரூபா பொருளை வந்து நீங்கள் 200 ரூபா 300 ரூபா நீங்கள் விற்றுட்ருக்கீங்க, இது ஒத்து வராது, நீங்கள் வேல்யூவேஷன்ஸ் குறைங்க. இதுதான் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். அண்ட் வேல்யூவேஷன்ஸ் இப்போ இந்த ஃபாலுக்கு அப்புறமா குறைஞ்சிருக்கான்னு கேட்டால் எஸ், பயங்கரமாக வந்து குறைஞ்சிருக்கு. ரெண்டாவது, நம்மளோட ஜிடிபி இஸ் பேக் ஆன் ட்ராக். கீழே வந்துருந்துச்சு, இப்போ பேக் இன் ட்ராக். மூணாவது வந்து நம்ம பிஎம்ஐ டேட்டா, நம்மளோட ப்ரொடக்ஷன் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஃபார் தி மந்த் ஆஃப் மார்ச் வந்து சூப்பர் டூப்பராக இருக்குது. அண்ட் அது வந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. எக்கானமி ஸ்டில் இன் எக்ஸ்பேண்ட்ரி ஜோன், ரைட்? உலகத்தில் இருக்கிற அத்தனை எக்கானமியும் வந்து சுருங்கிட்டு வந்துட்டுருக்கு. இந்தியாவோட எக்கானமி எக்ஸ்பேன்ஷன்ஸ் ஆகிட்டுருக்கு. டெஃபினட்டாக இது வந்து சுருங்குன்றதை எதிர்பார்த்தாங்க, பட் சுருங்கலை. நம்ம வந்து எக்ஸ்பேன்ஷன்ஸ் ஆகிட்டுருக்கு, which no other country has this one. இதுக்கு அடுத்தது வந்து நம்ம கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் 8% கீழே விழுந்திருக்கு. இதுவும் வந்து இந்தியாவுக்கு வந்து பயங்கர பாசிட்டிவான விஷயம். ஆனால் சூப்பர் டூப்பர் பாசிட்டிவான விஷயம், முந்தா நேற்று அந்த வீடியோவில் எல்லாமே சொன்னது வந்து 18% க்ரூடு வந்து விழுந்திருக்கு, which is a சூப்பர் பாசிட்டிவ் ஃபார் இந்தியா. அடுத்தது வந்து லிக்விடிட்டி. நம்மளோட சிஸ்டமில் வந்து எந்த விதமான லிக்விடிட்டி ப்ராப்ளமும் கிடையாது. பணம் புழக்கம் நிறையவே இருக்குது, லிக்விடிட்டி ப்ராப்ளம்ஸ் எங்கேயுமே வந்து வரல. அடுத்தது நம்மளோட கோர் இன்ஃப்ளேஷன்ஸ், ரைட்? இன்ஃப்ளேஷன்ஸ் பயங்கர ஹையாக இருந்துச்சு, அது கூல் டவுன் ஆகிருக்கு. அண்ட் கன்சம்ஷனும் வந்து கம்மியாயிருக்கு. ஸோ இன்ஃப்ளேஷன்ஸ் கம்மியானதுக்கும் கன்சம்ஷன்ஸ் கம்மியானதுக்கும் ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இட்ஸ் எ மேஜர் இது. நம்ம ஆர்பிஐ கவர்னரை வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனது வந்து என்னன்னா, நம்மளோட கன்சம்ஷன்ஸ் கம்மியாகணும். கன்சம்ஷன்ஸ் கம்மியாகும் போது நம்மளோட இன்ஃப்ளேஷன்ஸ் கம்மியாகும். ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் தி மேஜர் அட்வான்டேஜாக இருந்துச்சு. அடுத்தது நம்மளோட மார்க்கெட் லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆவரேஜ் எடுத்துக்கிட்டனால் இப்போ கரண்ட்லி நம்ம வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து போயிட்டுருக்கோம் வென் கம்பேர் டு ரெஸ்ட் ஆஃப் தி எமர்ஜிங் மார்க்கெட். ஸோ டெஃபினட்டாக அந்த எமர்ஜிங் மார்க்கெட்டில் கேஷ் போயிட்டு இருந்தது, நம்ம ஊருக்கு வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் உண்டு. அடுத்தது வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னுவாங்க, ரைட்? இந்த இடத்துல நான் காசு போட்டால் இஸ் இட் சேஃப்? மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, ரைட்? என்ன ரிஸ்க் இருக்குது அப்படி பார்க்கும் போதும் உலகத்தில் எல்லா இடத்துலையும் நீங்கள் போடுறதோட இந்தியாவில் வந்து போடுறது வந்து ஒன் அமாங் தி பெஸ்ட் மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்றது இருக்குது. ஸோ எதிர்பார்க்கலாம் மிக விரைவில். இது இம்மீடியட்டாக நாளை காலையில் வரும்னு நான் சொல்ல, பட் மிக விரைவில் நம்ம ஊரில் வந்து மீண்டும் பெரிய லெவலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எனிவே நம்ம வந்து அடுத்த 2-3 நாளில் வந்து நிறைய விஷயத்த நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன வாங்கலாம், என்ன கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம், இஸ் திஸ் த ரைட் டைம் டு என்டர், இது எல்லாத்த பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.